மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. 25 மாநகராட்சிகள் 144 நகராட்சிகளில் நடந்து வரும் அடிப்படை பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு. மயிலாடுதுறை மதுவிலக்குத்துறை டிஎஸ்பி சுந்தரேசனின் அரசு வாகனம் திரும்ப பெறப்பட்டதால் சீருடையுடன் நடந்தே அலுவலகம் சென்றது அதிர்ச்சி அளிக்கிறது. நேர்மையான அரசு அதிகாரியை அவமானப்படுத்துவதாக திமுக அரசுக்கு அண்ணாமலை கண்டனம். மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு வாகனம் வழங்கப்படாததால் அவர் நடந்து சென்றதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பான செய்தி. கடந்த ஏப்ரல் மாதம் அலுவலக பணிகளை மேற்கொள்ள பொலிரோ வாகனம் வழங்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை விளக்கம். பெருந்தமிழர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல. காமராஜர் குறித்த திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு சர்ச்சையான நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. பெருந்தலைவர் காமராஜரின் கனவுகளை நிறைவேற்ற ஒன்று சேர்ந்து உழைப்போம். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திருச்சி சிவா பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது என இபிஎஸ் காட்டும். காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் என்றும் விமர்சனம். அதிமுக கூட்டணிக்கு வருமாறு இபிஎஸ் விடுத்த அழைப்பை நிராகரித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இபிஎஸ் விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை என்றும் மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகம் காட்டும். காமராஜர் குறித்த திமுக எம்பி திருச்சி சிவாவின் பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். காமராஜரை இழிவுபடுத்துவதே திமுகவின் நோக்கம் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. காமராஜர் குறித்த திருச்சி சிவாவின் அவதூறு பேச்சை பசப்பு வார்த்தைகளால் கடந்துவிட முடியாது என்றும் கருத்து. முப்பது நாட்களில் 2.5 கோடி உறுப்பினர்களை திமுகவில் இணைக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மாற்றுக் கட்சிகளில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து இபிஎஸ் வரவேற்பு. மக்களுக்காக பாடுபடும் கட்சியாக அதிமுக விளங்குவதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று அண்ணாமலை திட்டவட்டம். அமித்ஷாவே 3 முறை கூறிவிட்டதாகவும் விளக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு. தவேக தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமது இல்லத்தில் ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டதாக ராமதாஸ் புகார் தெரிவித்த விவகாரம். தைலாபுரத்தில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. மக்களவைத் தேர்தலில் பாஜக நிர்வாகிகள் எஸ்.ஆர். சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன் ஆகியோர் நைனா நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்ய உதவி செய்துள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் தொடர்பான வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல். மதுரை மாநகராட்சியில் ரூபாய் 200 கோடி முறைகேடு விவகாரத்தில் 2 முக்கிய அதிகாரிகள் கைது. கணினி ஆபரேட்டர்கள் ரவி மற்றும் பாலாஜியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர்.
மதுரை மாநகராட்சியில் முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை. மூத்த ஐபிஎஸ் அதிகாரியை நியமித்து நேர்மையான விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விழுப்புரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் போராட்டம். சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக அரசை கண்டித்து முழக்கம். நாமக்கல் அருகே விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருடப்படுவதாக புகார். வட்டாட்சியர் சிவகுமார், மருத்துவ குழுவினர் மற்றும் போலீசார் நேரில் சென்று விசாரணை. சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி. 28 கவுன்சிலர்களின் ஆதரவுடன் தீர்மானம் வெற்றி பெற்ற நிலையில் பதவி பறிப்பு குறித்த அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிடும் என தகவல். கோவை மாவட்டம் வால்பாறை திமுக நகர்மன்ற தலைவர் சுந்தரவல்லிக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் போர்க்கொடி. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி 13 திமுக கவுன்சிலர்கள் ஒரு அதிமுக கவுன்சிலர் இணைந்து நகராட்சி ஆணையரிடம் மனு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் புதிய கல்குவாரி அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. கருத்து கேட்பு கூட்டத்தில் சிவகாசி வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜியை முற்றுகையிட்டு வாக்குவாதம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று போராட்டம். ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. அரக்கோணம் அருகே கார் மீது லாரி மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. தாய் சம்பவ இடத்திலேயே பலி. தந்தையும் மகனும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு பள்ளி மாணவர்களை அரிவாளால் வெட்ட துரத்தி செல்லும் காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை வேதனை. கஞ்சா போதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு பள்ளியில் ஆசிரியர் தாக்கப்பட்ட விவகாரம். பள்ளியில் மது பாட்டிலால் ஆசிரியரை தாக்கிய 4 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு. திருத்தணி அரசு மருத்துவமனையில் திடீர் மின்வெட்டால் நோயாளிகள் அவதி. மருத்துவமனையை அவசர கதியில் திறந்ததே காரணம் என குற்றச்சாட்டு. நாமக்கல் அருகே தனியார் பள்ளி ஓட்டுநர் அடித்து கொலை. கொலையாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். சேலம் மாநகராட்சியில் கடை வாடகையை உயர்த்தியதற்கு கண்டனம். பூக்களை தரையில் கொட்டி மாநகராட்சிக்கு எதிராக வியாபாரிகள் போராட்டம். பொள்ளாச்சி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து 2 தொழிலாளிகள் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கொலையாளியை பிடிக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஆந்திரா விரைந்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேருக்கு 3வது முறையாக காவல் நீட்டிப்பு. ஜூலை 31ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 80 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. வெளியே தெரியும் பாசி படிந்த பாறைகள் மீது ஆபத்தை உணராமல் ஏறி நிற்கும் பக்தர்கள். கேரள மாநிலம் கொல்லத்தில் பள்ளி வளாகத்தில் மின்சாரம் தாக்கி 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. பள்ளி கட்டிடத்தின் மேல் மாடியில் விழுந்த காலணியை எடுக்க சென்றபோது நேர்ந்த விபரீதம்.
நடிகை ரன்யா ராவிற்கு ஜாமீனில் வெளிவராத பிரிவின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனை. தங்க கடத்தல் வழக்கில் நீதித்துறை ஆலோசனை குழு நடவடிக்கை. பெங்களூரு கூட்ட நெரிசலுக்கு விராட் கோலியை குற்றம் சாட்டும் கர்நாடக அரசு. ரசிகர்களுக்கு அழைப்பு விடுத்து கோலி வீடியோ வெளியிட்டதே காரணம் என அறிக்கை. பீகார் மாநிலம் பாட்னாவில் மருத்துவமனைக்குள் புகுந்து பிரபல தாதா சுட்டுக் கொலை. கொலையாளிகள் மருத்துவமனைக்கு துப்பாக்கியுடன் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. அஸ்ஸாமின் கோல்பாரா மாவட்டத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது வெடித்த வன்முறை. போலீசார் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. கிராம மக்கள் போலீஸை விரட்டி அடித்ததால் பதற்றம். ஜம்முவில் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் மீது நோயாளியின் உறவினர்கள் தாக்குதல். தாக்குதலை கண்டித்து அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் இளம் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம். ஒடிசாவில் ஆசிரியரின் பாலியல் தொல்லையால் கல்லூரி மாணவி தீக்குளித்து உயிரிழந்த விவகாரம். எதிர்க்கட்சிகள் சார்பில் மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நடைபெறும் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் செஸ் போட்டி. நம்பர் 1 வீரர் கால்சனை மீண்டும் வீழ்த்திய இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா. அமெரிக்காவுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற இந்திய பெண் திருட்டு வழக்கில் கைது. விதிமீறலில் ஈடுபட்டால் எக்காலத்திலும் விசா கிடைக்காது என அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை. ஈராக்கில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, ஏராளமானோர் படுகாயம்.